கைத்தறியில செஞ்ச சாரீஸ் தான். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலர் கலரா சூப்பரா இருக்கு. எல்லாமே கைத்தறியே சார் சொன்ன மாதிரி எல்லாமே 80ஆம் நம்பர் நூல்ல பண்ணிருக்காங்க. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல ராசிபுரம் ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல்ஸ்ல இருக்கோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராசிபுரம் ஜிஹெச் ஆப்போசிட்ல இந்த டெக்ஸ்டைல்ஸ் லொகேட் ஆயிட்டு இருக்கு. இங்க வந்து எல்லாமே பியூர் காட்டன் தான். முக்கியமா சொல்ல போனா கைத்தறியில எல்லாமே புடவைங்க எல்லாம் மெஞ்சிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். இங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. கைத்தறியில செஞ்ச சாரீஸ் தான். இங்க என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கண்ணா. அண்ணா, லாஸ்ட் டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு நல்ல ரிசல்ட், நம்ம மக்கள் எல்லாருமே நல்ல முறையில வாங்கி பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் என்னெல்லாம் டிசைன்ஸ் வந்திருக்குங்கிறத அப்படியே நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்ம அதுக்கப்புறமா வந்து இன்னும் நிறைய இருக்கு இல்லைங்கன்னா பார்க்கலாம். ஓகே, சொல்லுங்க. இது என்ன வெரைட்டிஸ்? இது பாத்தீங்கன்னா எல்லாமே கையில நெய்யப்பட்ட 80ஆம் நம்பர் நூல்ல தயார் பண்ண சாரி. இதுல வந்து மிக்சிங் எதுவும் கிடையாது. ஓகே, பியூர் காட்டன். ஆமா, ரொம்ப சாஃப்டா இருக்கு. உடுத்துறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு. மெயினா உங்களுக்கு இது எல்லாமே கம்பல்சரி பாத்தீங்கன்னா கையில நெசவு பண்ணதுதான். இதுல நிறைய டிசைன் வந்திருக்கு. இப்ப இந்த மாதிரி செக்குடுல கொஞ்சம் ஃபேன்சி செக்குடு வந்திருக்கு. ஓகே, நிறைய வெரைட்டி வந்திருக்கு உங்களுக்கு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா முந்தி வந்து கோடு தான் வரும். சிம்பிளா இருக்கும். எல்லாமே முந்தி கலர் பிளவுஸ் வந்துரும். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி வரும். வேற என்ன வேற கலர்ஸ்? இந்த ப்ளூ கலர் எடுங்க, அந்த செக்குடு கொடுங்க. இந்த மாதிரி செக்குடு வரும். ஓகே, நிறைய வெரைட்டி இருக்கு உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாலும் பழம் கட்டம் வருது. இது எல்லாமே காட்டன் பா, பியூர் காட்டன். சுத்தமான 80ஆம் நம்பர் நூல்ல தயார் பண்ண கைத்தறி. மிக்சிங் எதுவும் கிடையாது. சரிங்க. அதே மாதிரி பவர் லூமும் கிடையாது. ஓகே ஓகே. நம்ம ராசிபுரத்துல வந்து ஃபேமஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கைத்தறிங்க. அதுலயும் பவர் லூம் எல்லாம் இங்க இருக்கு. பட்டு சாரிக்கு மட்டும்தான். காட்டன் சாரி ஃபுல்லாவே வந்துட்டு கைத்தறியில தான் செஞ்சிட்டு இருக்காங்க. பவர்லூம் இல்ல, ஹேண்ட்லூம். ஸோ இதுல எப்படிலாம் நம்ம பண்ணிட்டு இருக்காங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சாரீஸ் வெரைட்டிஸ் எல்லாம் பாத்துக்கலாம். தேங்க்யூண்ணா. அடுத்தது காட்டுங்கண்ணா. இது என்ன வெரைட்டிஸ்ங்கண்ணா? இது 80ஆம் நம்பர்ல பிளைன் சாரிங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பல்லு வந்துடும். அதுலயே ஓகே, கலர்ஸ் நிறைய வருதுல. இது வேணா பல்லு கலர்லயே பிளவுஸ் வந்துருங்க. இது சாரி ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்டர் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுலயே கொஞ்சம் சின்ன பார்டரும் போடுறோம். ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பார்டர் வருதுங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் அதுலயே பாத்தீங்கன்னா லைட் கலர்ஸ், லைட் ஷேட்ல உடம்புல புட்டா போட்ட மாதிரி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி வருங்க. அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு புட்டா வந்துடும் சாரியில வர மாதிரி. ஓகே, பிளவுஸும் அதுலயே வந்துருங்க. பல்லு கலர்ல பிளவுஸ் வந்துடும். அப்புறம் பாத்தீங்கன்னா செக்குடு. இதுல கொஞ்சம் பெரிய செக்குடு. இதுல 3 கலர் போட்ட மாதிரி பாலம்பழம் செக்குடுன்னு சொல்லுவோம். அதை இது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் சேம் தான். உங்களுக்கு பிளவுஸ் வந்து முந்தானி கலர்லயே வந்துடும். இந்த டிசைன் பாருங்க.
இது முப்பாகன்னு சொல்லுவோம். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் டைப் தான். ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பல்லு கலரில் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் பேட்டு வச்ச மாதிரி இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பார்டரில் பேட்டு வந்துடும். பாடி ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கும். ஆனால் இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இது எல்லாமே பல்லு பார்த்தீங்கன்னா சீர் பல்லு தான் வரும். அடுத்தது அதுலேயே பார்த்தீங்கன்னா உடம்புல கோடு போட்ட மாதிரி ஒரு சின்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த உடம்புல பார்த்தீங்கன்னா இந்த கோடு வரும். இதுவும் கொஞ்சம் நல்லா வித்தியாசமான டிசைன் தான். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலர் கலரா சூப்பரா இருக்கு. எல்லாமே கைத்தறியே சார் சொன்ன மாதிரி எல்லாமே 80ஆம் நம்பர் நூல்ல பண்ணிருக்காங்க. அழகா இருக்கு. பல்லு பிளவுஸ் ரொம்ப எந்த கஜகஜன்னு இல்லாம சிம்பிளா சூப்பரா இருக்கு. காட்டன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தீபாவளிக்கும் சரி பொங்கலுக்கும் சரி முக்கியமா நம்ம வந்து கைத்தறி சாரீஸ் வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ராசிபுரம் ஹேண்ட்லூம்ல எல்லா வெரைட்டிஸுமே இருக்கு. இப்ப நம்ம நிறைய பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய இருக்குது சார். இப்போ இது எல்லாமே பார்ட்டி வேர். ஆமா, சூப்பரா இருக்கு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே செமையா இருக்கு. ஆல்ரெடி நாம வந்து இங்க கலெக்ஷன் பண்ணதுனால எனக்கு தெரியும். கண்டிப்பா. சரி, ஓகே. நீங்க இதுல கலர்ஸ் காட்டுங்க, எனக்கு அப்படியே டிசைன்ஸும் காட்டுங்க. எனக்கு தெரியும் கஸ்டமர்ஸ் பாக்குறீங்க. அந்த முன்னாடி உங்களுக்கு காமிச்சது பாத்தீங்கன்னா எல்லாமே பல்லு வந்து சீர் பல்லு தாங்க, ஒரு கோடு மட்டும் தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லா சாரியுமே பல்லு ரிச்சு சாரி, நல்ல ரிச்சா இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அழகா உடுத்திட்டு போகலாம். டிசைன் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் இருக்கும். வெரைட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டரில் மயில் போட்ட மாதிரி ஒரு டிசைன் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுலேயே இப்படி டர்னிங் போட்ட மாதிரி ஒரு டிசைன் வரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை போட்ட மாதிரி வரும். மீனா டிசைனில் வருங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் உங்களுக்கு இந்த பார்டரில் போட்டு பாடி புட்டா போட்ட மாதிரி வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புட்டாவில் பல்லு உங்களுக்கு நல்ல கிராண்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி டிசைன்லாம். எல்லா டிசைன்லையுமே உங்களுக்கு வந்து நம்ம கைத்தறியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்த வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னாலும் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும். பல்லு நல்லா ரிச்சாக இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு டிசைனுமே அப்படியே எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு டிசைன் வரும். பல்லு இந்த மாதிரி வருங்க. பிளவுஸ் பார்த்தீங்கன்னா அதே முந்தானி என்ன கலரோ அதுலேயே உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும். அதுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன பார்டர் போட்ட மாதிரி இது பார்த்தீங்கன்னா பார்டர்லெஸ்ஸு சாரி கலர் அப்படியே கண்டினியூஸாக ஸ்டெப்ஸ் வரும். இதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்லேயே வந்துடும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா பாடியில் மீனா டிசைன் வந்துடும் டபுள் கலரில். அடுத்து இந்த சாரி பார்த்தீங்கன்னா மீனா புட்டான்னு சொல்லுவாங்க. அந்த புட்டாவில் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் வரும். உங்களுக்கு அதே மாதிரி பல்லுவும் அதே டபுள் ஷேடு, என்ன மேட்சிங்க அது அப்படியே வந்துடும். அதே உங்களுக்கு சேம் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் எல்லோவில். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மீனா டிசைன் தான். இது டிசைன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு
பாக்ஸ் டைப்ல ஒரு டிசைனுங்க. பல்லு பார்த்தீங்கன்னா ஆனந்தா கலர்ல வரும். அது சேம் கலர்ல பிளவுஸ் வந்துடும். நம்ம இப்ப பார்த்த சாரி எல்லாமே பல்லு ரிச்சா இருக்குங்க. இதுல வந்து ஜருகை எதுவும் வராது. நம்ம அடுத்தது பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த சாரி எல்லாமே பார்டர்ல ஜருகை வரும், பல்லு ஜருகை வருங்க. இது வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃபைன் ஜரிகளை தான் பண்றோம். ஜருகை ரொம்ப நல்லா இருக்கும், டிசைனும் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, பாடி புட்டா சின்னதா இருக்குங்க. டிசைன் சேம் டிசைன்ல பல்லு வந்துடும். இது எல்லாமே ஜருகை. அடுத்தது இந்த சாரி பார்த்தீங்கன்னா இதுவும் ஜருகை டைப் தாங்க. அதுலேயும் உங்களுக்கு காப்பர் ஜரியில் வந்துடும். பல்லு ரொம்ப நல்லா இருக்கும். சாரி டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சாரி ஒயிட்ல வந்துருங்க. பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் நல்லா வரும், ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் நல்ல மூவிங்ல இருக்க டிசைனுங்க. டிசைன் எல்லாம் இந்த மாதிரி வருங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க இப்ப நம்ம பார்த்துருக்க இந்த சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1700 ரூபாயிலிருந்து உங்களுக்கு இந்த ரிச் ஐட்டம் இந்த ஜருகு போட்டதெல்லாம் ஒரு 2900 to 3000 இந்த சாரி எல்லாம் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நம்ம கைத்தறி காட்டன் பார்த்தோம். இப்போ இங்க இருக்கிறது எல்லாமே பவர்லூம் காட்டன்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. வாங்க இதுலயும் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கைத்தறியில் பண்ணால் 80ஆம் நம்பர் சாரி பார்த்தீங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பவர்லூமில் தான் பண்ணுறோம். இது வந்து உங்கள் ரேட் உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கும். எல்லாருமே உடுத்துற அளவுக்கு டிசைனும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா பாடி பிளைனில் வரும். முந்தானி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக கோல்டில் வரும். டிசைன் நல்லாயிருக்கும், நிறைய டிசைன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சாரி வந்து பிளைனாக வரும். இந்த சாரி பார்த்தீங்கன்னா பாடி செக்குடு இந்த மாதிரி டிசைன் போட்ட மாதிரி வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்லு இந்த மாதிரி லைன்ஸில் தான் வரும். பாடி வந்து இந்த மாதிரி செக்குடு வரும். இந்த வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள், எல்லா டிசைன்ஸும் நாங்கள் இதில் செட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி பிளைன் இருக்குது, அதுலேயே பார்டரில் ஜருகு போய்ட்டு போட்ட மாதிரி வச்சுருக்கோம். அதே செக்குடு இருக்குது, பாலும் போல செக்குடு இருக்குது, சின்ன செக்குடு, அதுலேயே பெரிய செக்குடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா செக்குடில் ஜருகு பார்டர் போட்டு இந்த மாதிரி ஒரு காப்பர் டிசைனில் பண்ணியிருக்கோம். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுலேயே வேல்தாரி ஒரு டிசைன் வருது. அதுலேயே பார்த்தீங்கன்னா இதில் உடம்புல புட்டா போட்ட மாதிரி போட்டிருக்கோம். அதுலேயே பார்டர் பெரிய பார்டர் வருது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அதுலேயே செக்குடு போட்ட மாதிரி, பாடி புட்டா போட்ட மாதிரி, அதில் செக்குடில் புட்டா போட்ட மாதிரி நிறைய டிசைன் வருது. இதில் எல்லாமே இந்த கலெக்ஷன் பூராமே இதில் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் வருது. மாதிரி சின்ன செக்குடு வருது. இந்த டிசைன்லாம் பாருங்கள், இதில் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பார்டரில் செக்குடு வரும், இந்த மாதிரி டாட்ஸ் டிசைன் வரும், ஜருகு டிசைன் வரும். எல்லாமே ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு வித்தியாசமாக நல்லா டிசைன் நல்லாயிருக்கும். உடுத்துறதுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர்லூம் வந்து உள்ளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பார்த்தோம். இப்போ இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டன் விரும்பிகள் தாராளமாக வரலாம். இங்கே வந்தீங்கன்னா இங்கே இல்லாத கலெக்ஷன்ஸும் இல்லை. பாருங்க, செம்மையா இருக்கு இந்த சாரி. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சாஃப்டாவே இருக்கு. பவர்லூம் அவ்வளவுதான், மற்றபடி இது எல்லாமே கைத்தறி தான். ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் பார்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜருக கொடுக்கறதுனால இது பவர்லூம்ல போட்டாதான் சரியா வரும். அப்படிதானங்கண்ணா? ஓகே, இதுல நிறைய பார்க்கலாம். உள்ள பார்த்த சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலை குறைவா முந்தானி கோடு மட்டும் போட்ட மாதிரி சிம்பிளா இருக்கும். ஓகே, அதே பவர்லூம்ல தயார் பண்ணதுல இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா
ரிச் உங்களுக்கு வெளியில கட்டிட்டு போற மாதிரி சூப்பரா இருக்கு. முக்கியமா நம்ம டிசைனா போட்டிருக்கோம். டீச்சர்ஸ்க்குலாம் இது கன்வீனியன்ட்டா இருக்கும். அவங்க தான் நிறைய இது கலெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அழகா இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கு உங்களுக்கு. இந்த சாரியில என்னன்னு பார்த்தீங்கன்னா கைத்தறி சாரியில வந்து பிளவுஸ் வந்து நம்ம முந்தானி என்ன கலரோ அதுல தான் வருங்க. இந்த சாரி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து ரன்னிங்ல வந்துடும். உங்களுக்கு வேணும்னா பிளவுஸ் கட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க இதை உடுத்திக்கிட்டு பிளவுஸ் செப்பரேட்டா உங்களுக்கு வேற கலர்ல இதுக்கு மேட்சிங்கா நீங்க எடுத்துக்கலாம். இந்த சாரியில் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸும் ஜக்கார்டுலேயே வந்துடும். இந்த டிசைனும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்டரில் இந்த மாதிரி ஒரு டிசைனு, அதிலே பார்டரில் உங்களுக்கு புட்டா போட்ட மாதிரி வந்துடும், பாடி செக்குடு வரும். டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது பவர்லூமில் ஃபேன்சி காட்டன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பார்த்துருப்போம். இப்போ இன்னும் நிறைய இருக்குது, நிறைய அந்த அண்ணா காட்டியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த கலர்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்காங்க. ஜருக டிசைன் வந்திருக்கு முந்தானையில. சேம் இதுலயே வந்து பிளவுஸும் இருக்குது. இதுல ரன்னிங் பிளவுஸ். இப்போ நீங்க வேணும்னா பிளவுஸ் வெட்டிக்கலாம், இல்லைன்னா அண்ணா சொன்ன மாதிரி நீங்க இதுக்கு மேட்சா வேற வாங்கி நம்ம வேர் பண்ணிக்கலாம். செமையா இருக்குது சாரீஸ். இதுவரையிலும் பார்த்த சாரி நூல் சாரி பார்த்தோம், கைத்தறியில தயார் பண்றது, பவர்லூம்ல தயார் பண்றது எல்லாம் பார்த்தோம். அது இல்லாம நீங்க இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் காட்டன் இருக்கு, மணிப்பூரி இருக்கு, ரா சில்க் இருக்கு, சில்க் மிக்ஸ் இருக்கு, பெங்கால் காட்டன் வருது. இது இல்லாம உங்களுக்கு பட்டு சேலையும் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோல போடும். சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இவ்வளவு நேரம் பொறுமையாக நமக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டினாரு அண்ணா. ஏன்னா இப்போ வந்து பர்ச்சேஸ் டைமு, நிறைய க்ரௌடு, அதுலேயுமே அண்ணா வந்து நமக்கு கலெக்ஷன்ஸ்லாம் காட்டியிருக்காரு. இது வந்து நமக்காக தான், நம்ம நேயர்களுக்காக தான் இதை கேட்டு வாங்கினது. ஸோ நீங்கள் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ஒன்ஸ் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். பார்த்து எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக தான் வரணும். இதில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, அதே மாதிரி ஆன்லைன் சேல்ஸும் கிடையாது. இது நேரடியாக தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம பட்டு சரி, இப்போ நிறைய இடங்கள்ல வந்து கேஷ் ஆன் டெலிவரிலாம் வாங்குறாங்க. அது சரி நமக்கு இங்கே கொடுக்கறது இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே மறக்காம நம்ம ராசிபுரம் ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல்ஸ்க்கு வந்து நேரடியா உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணும், என்னென்ன கலெக்ஷன் இருக்குங்கிறத நேரடியா பார்த்து வாங்கிட்டு போங்க. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆர் புதுப்பாளையம்னு சொல்லிட்டு இங்கதான் வந்துட்டு நம்ம அந்த ஹேண்ட்லூம் கைத்தறி எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம கைத்தறி பார்க்கலாம். இங்க கைத்தறியில காட்டன் சாரியும் பட்டு சாரியும் நெஞ்சிட்டு இருக்காங்க. அங்க வந்து பாருங்க எவ்வளவு வேலைப்பாடுகளோட, ரொம்ப ரொம்ப நுணுக்கமான வேலைகள் இல்லையா, கவனமா செஞ்சாதான் ஒரு சாரி அவங்களால அறுக்க முடியும். வாங்க உள்ள போயிட்டு நம்ம அவங்கள பார்க்கலாம். நேயர்களே, இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் சாரி. நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, பியூர் காட்டன் கைத்தறியில நேரம் சொன்னோம் இல்லையா, இதுதான் இப்ப இவங்க பண்ணிட்டு இருக்கிற சேலை வந்து காட்டன் கைத்தறி சேலை. ஏங்கம்மா? காட்டன் சேலை. ஓகே ஓகே. இப்போ இந்த சேலை நெஞ்சு எத்தனை நாளைக்கு நீங்க முடிச்சிருவீங்க? 4 நாள் ஆகும். 4 நாள் ஆகுங்களா? நீங்க ஒரு ஆளே நெஞ்சிருவீங்களா? சூப்பர். எத்தனை வருஷமா நீங்க இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? 10 வருஷத்துல இருந்து நெய்யறோம். அப்படியா? சூப்பர் சூப்பர். ஒரு சேலை நெய்யறதுக்கு 4 நாள் ஆகுது. அது அழகா நீங்க பினிஷிங் பண்ணி அங்க கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஆமா. இப்ப இந்த சேலை தான் நமக்கு வந்துட்டு சுத்தமான கைத்தறி சேலை, அதாவது காட்டன் சேலைன்னு சொன்னோம் இல்லையா, ஹேண்ட்லூம். இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து இங்க இந்த வேலை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே பட்டு தறி இருக்கு, அதையும் பார்க்கலாம். பட்டு சாரி நெய்றாங்க, அதையும் பார்க்கலாம். வாங்க.
வணக்கம்க்கா. வணக்கம். இப்போ நீங்க என்ன saree நெஞ்சிட்டு இருக்கீங்க? பட்டு புடவை. பட்டு சாரியா? ஆமா. சூப்பர். நாங்களாம் பட்டு சாரி போய் வேக வேகமா கடையில் எடுத்து பிளவுஸ் தைச்சு கட்டிட்டு தான் பார்த்துருக்கோம். இன்னைக்கு தான் முத வந்து பட்டு தறி வந்து நாங்க பாக்குறோம். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நீங்க என்ன இதுல இருக்கீங்க? இப்போ இது புடவை முடிஞ்சிருச்சுங்களா? முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் நெஞ்சு நாளைக்கு மதியானம் இது புடவை ஆகும். நாளைக்கு மதியம். இப்போ ஒரு புடவை நெய்யறதுக்கு நீங்க எத்தனை நாள் டைம் எடுத்துக்குவீங்க? 5 நாள் ஆகும். 5 நாள் ஆயிடும். ஒரு பட்டு புடவை நெஞ்சு 5 நாள் ஆயிடும். சூப்பர். இப்போ இதுலயே பிளவுஸும் கொடுத்துருவீங்க. பிளவுஸ் உங்களுக்கு வந்து பாதி ஸ்டேஜ்ல இருக்கு. நாளைக்கு மதியானத்துக்கு நீங்க அறுப்பீங்க. முடியிற ஸ்டேஜ் இருக்கு. அவங்க அடுத்த தறி இருக்கு மாட்டிருக்குது. அதுலயும் பார்க்கலாம். அந்த அக்கா நெஞ்சிட்டு இருக்கிற புடவை ஒரிஜினல் பட்டு saree. இது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா விலை ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆரம்ப விலையே நமக்கு வந்து ஒரு 8500 இருந்து வரும். சன்ன ஜருகியே கிட்டத்தட்ட 15000 வரைக்குமே இங்க கைத்தறியில நெய்கிற சேலைகள் இருக்குதுங்க. அதுக்கு மேல எல்லாம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பவர் லூம்ல தான் நம்ம வாங்க முடியும். அதே மாதிரியே இப்ப இவங்க நாளைக்கு மதியம் முடிப்பாங்க. சாண்டில் வித் வயலட் பார்டரோட நடுவுல வந்து ஜருக இருக்குது. அருமையா இருக்குது saree. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். இப்ப நீங்க என்ன புடவை நெஞ்சிட்டு இருக்கீங்க? பட்டு புடவை நெஞ்சிட்டு. அப்படிங்களா? எத்தனை நாள் ஆகும் நீங்க முடிக்கிறதுக்கு? 4 நாள் 5 நாள் ஆகும். ஆயிடும். இப்ப நீங்க முடிக்க போறீங்களா? ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா? அவ்வளவுதான். இது வந்து முந்தானிங்களா? அது ஜாக்கெட். இது ஜாக்கெட். இப்ப இதான் முந்தானி. இல்ல இது நடுப்புற. ஓ உள்ள. ஓகே. முந்தானி உள்ளார நெஞ்சிட்டு. ஓ சரி. இது உள்குத்து. ஓகே. இப்ப நமக்கு ரன்னிங் கிளவுஸ்னு சொல்றோம்ல, இப்ப அந்த அக்கா இப்ப அதை தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். சூப்பர். நல்லா இருக்குது கலரு. இந்த saree பாருங்க, நல்ல ஐஸ்கிரீம் கலர், ஐஸ்கிரீம் கோன் கலர் வச்சிருக்காங்க. வித் நவாப்பழ கலர் பார்டரு. அல்டிமேட்டா இருக்கும் saree. ஃபினிஷிங் வந்து வரும்போது நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பட்டு saree ரெடி ஆயிட்டு இருக்குன்னு. அதுக்காக தான் நான் இங்க வந்து இவங்க நெஞ்சிட்டு இருக்கிறதே வீடியோ எடுத்துக்கலான்ட்டு ஒடியாந்தாச்சு. ஓகே. இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பட்டு நூலு. இப்ப இந்த அக்கா வந்து இது அழகா வந்து சுத்திட்டு இருக்காங்க. இது எதுக்கு நீங்க இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? புடவைக்கு. ஓகே. இப்ப இதை சுத்தி கொண்டு போய் கொடுக்கணும். சுத்தி அங்க பாட்டி சுத்தினாங்கல்ல, அது கொடுத்து அது இப்போ அது மாதிரி சுத்தி அதுக்கு மேலதான் தறியில வருது. இப்ப இதுக்கப்புறம் இது கலர் ஏத்துறீங்களா? இல்லைங்க, இதே கலர் தான். இதே கலர் பாவு கொடுத்துருவோம். அதே கலர் என்ன கலர் பாவு கொடுக்குறோமோ அந்த கலர்ல அப்படியே. இந்த கலர்ல வந்து கோல்டன் புடவை. ஆமா, பாவு கொடுத்துருக்காங்க. சூப்பரா. இப்ப பட்டு புடவை நீங்க கட்டி இருப்பீங்க. நல்ல விதவிதமா நம்ம கட்டிட்டு இருக்கிறோம். இதுக்கு உண்டான நூலு ஒரிஜினல் பட்டு நூலு இங்க நம்ம புதுப்பாளையத்திலே கிடைக்குது. அவங்க பாருங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம கட்டியிருக்கிற அந்த பட்டு புடவை வந்து பட்டு புழுவோடைய எச்சம் தான் பட்டு நூலா உருவாகுது. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும், சிலருக்கு தெரியாம கூட இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த பட்டு புடவை பாருங்களேன், எவ்வளோ அழகா அங்க எத்தனை பேர் உட்காந்து நெஞ்சிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஹேண்ட்லூம் தான். இப்போ இந்த நூலையுமே இந்த அக்கா கையில தான் சுத்தினாங்க. இதுக்கு மிஷின் ப்ராசஸும் இருக்கு. அது வந்து வேற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் பார்க்கலாம். நம்ம ராசிபுரத்துல புதுப்பாளையத்துல புடவை தான் ரொம்ப ஸ்பெஷல். அதுலயும் பட்டு புடவையும் காட்டன் சாரியும். இப்போ நம்ம பட்டு நூல் தான் பார்த்துட்டு இருக்கோம். கோல்டன் கலர் சாயம் போட்டு இப்போ இதை வந்து புடவைக்கு கொண்டு போய் கொடுக்க போறாங்க. தேங்க்ஸ்ண்ணா. இவ்வளவு நேரம் நீங்க எங்களுக்கு உங்களுடைய டைம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட நாங்க ஒரு 11:30 மணில இருந்து வேலை இந்த அண்ணன்ட்ட வாங்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நன்றிங்கண்ணா. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தது. இந்த தீபாவளி டைம்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனாலதான் வந்தோம். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஓகே. இனிய அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க. நாமளும் சொல்லிக்கலாம். இந்த தீபாவளியை சிறப்பா கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.